இந்திய அரசியலமைப்பின் ஆடிகள் 209 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நிதி தொடர்பான விவகாரங்களை, ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான நடைமுறைகளை விளக்குகிறது. ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் நிதி தொடர்பான பணிகளை, உதாரணமாக பட்ஜெட், நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்கள் போன்றவை தாமதமில்லாமல் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அதற்காக சில சட்டங்களை இயற்றி சபையின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த மாநில சட்டமன்றத்திற்கு இந்த பிரிவு அதிகாரம் அளிக்கிறது. மாநிலத்தின் தொகுப்பு நிதியிலிருந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் பணத்தை எடுப்பது அல்லது ஒதுக்குவது தொடர்பான மசோதாக்களை கையாளுவதற்கு தனிப்பட்ட விதிகளை உருவாக்க இது உதவுகிறது. சட்டமன்றத்தின் பொதுவான விதிமுறைகளுக்கும் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த பிரிவு 89 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கும் இடையே ஏதேனும் முரண்பாடு ஏற்பட்டால் பிரிவு 89 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டமே செல்லும். சுருக்கமாக சொன்னால், மாநில அரசின் நிதி மேலாண்மை மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான சட்டங்களை சட்டமன்றத்தில் எந்த தடங்களும் இன்றி விரைவாக நிறைவேற்ற வழிவகை செய்யும் ஒரு சிறப்பு அதிகாரம்தான் இந்த 89வது பிரிவு. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in